ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாங்க ஒரு சூப்பரான டிப்ஸை தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கிறேங்க. கற்பூரம், கட்டி கற்பூரம் 2 அப்படியே பொடிச்சு போட்டுக்கலாங்க. இது கூட ஒரு அரை கிளாஸ் தண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது பையனை நல்லா கரையாது, இந்த நிதானத்தங்க இருக்கும். கரைச்சி வச்சதை என்ன செய்யலாம் எடுத்து பார்க்கலாம் வாங்க. நாங்கள் ஒட்டடைக்கிற குச்சி தாங்க எடுத்துருக்கோம். அது கூட ஒரு பழைய பனியன் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் எடுத்து அப்படியே தலையில் போட்டு விட்டுக்காங்க. போட்டுட்டு அது கீழே உருவி வராது இருக்கிறதுக்கு ஒரு ரப்பர் பேண்டு, இது போல் தலைக்கு போடுற ரப்பர் பேண்ட் இருந்தாலும் சரி, இது போல் ரப்பர் பேண்ட் இருந்தாலும் நீங்கள் நல்லா போட்டு விட்டுக்காங்க. இது பனியன் உருவாத போல் போட்டு விட்டுக்கு நம்ம கற்பூர தண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இல்லையா, இது தண்ணியை எடுத்து மேலே நல்லா தெளித்து விட்டுக்காங்க. இல்லை நீங்கள் அப்படியே நனைச்சி விட்டாலும் சரிங்க. இது எதுக்குன்னா நம்ம வீட்டுங்களில் சீக்கிரமாக ஒட்டரை பிடிச்சிக்கோங்க. பல்லி எல்லாம் தொல்லை இருக்கும், அந்த மாதிரி இல்லாத இருக்கிறதுக்கு இது எல்லா சைடில் நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தேய்ச்சி விட்டு பாருங்கள். இந்த கற்பூரோடைய வாசனைக்கு பல்லியோ கரப்பாம்பூச்சோ இல்லை எட்டுக்கால் பூச்சி அதெல்லாம் வராதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நான் ஒரு காட்டன் துணி எடுத்துருக்கேங்க. இது ஒரு 4 பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை அப்படியே அந்த கற்பூர தண்ணியில் நல்லா நினச்சி எடுத்துக்கலாம். இதை நான் நல்லா மடித்து எடுத்துக்கோங்க. 4 பீஸ் எடுத்துருக்கேன். இது நல்லா மடித்து எடுத்துக்கிட்டுங்க. இது எங்கன்னா நம்ம துணி தாங்க, நம்ம பீரோவில் இருக்கிற துணி. இது கரப்பாம்பூச்சியெல்லாம் இந்த துணிகளை பூத்துன்னு கடிச்சு வச்சுடுங்க. அந்த மாதிரி இல்லாத இருக்கிறதுக்கும் நல்ல வாசனையாக இருக்கிறதுக்கு நீங்கள் கபோர்டு இந்த மாதிரி துணிகளை வச்சு பாருங்கள். ஒரு கரப்பாம்பூச்சியும் வராது, துணியே நல்ல வாசனையாக இருக்கும். அடுத்தது நம்ம டப்பாவோட மூடி தாங்க, வாட்டர் கேன் மூடியோ இல்லை ஹார்லிக்ஸ் மூடியோ ஏதாவது மூடி எடுத்துக்கோங்க. இது கூட நான் டபுள் டேப் தாங்க எடுத்திருக்கேன். டபுள் டேப்பை இந்த மூடியில் ஒரு சைடு நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம், இன்னொரு சைடு மேலே லேபிள் இருக்கும். இது மாதிரி 2 மூடியில் நான் ஒட்டி எடுத்துக்கிறேங்க. ஒட்டி எடுத்துகிட்டு என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம டோரு தாங்க நம்ம வீட்டில். இது நம்ம காற்றடிச்சா இது டோர் ஒரு சைடு நிற்காது, வேகம் தடாதடான்னு நம்ம செவரு கடிக்கும். அந்த மாதிரி சவுண்டு இல்லாத இருக்கிறதுக்குங்க இது போல் மூடியை கைட்டாக அந்த டோர் பின்னாடி நீங்கள் டபுள் டேப் அடித்து ஒட்டடிச்சு பாருங்கள். இனிமேல் காற்று வந்தாலும் அந்த மூடிக்கு தான் அடிக்கும், தவிர நம்ம சுமருக்கு அடிக்காதுங்க. அவ்வளோ சவுண்டு வராது. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற கோல்கேட்டு பேஸ்ட்டு தாங்க. இதை தீர்ந்துட்டால் தூக்கி போட்டுருவோம். இந்த மாதிரி நம்ம சின்னதாக மடித்து எடுத்துக்கலாங்க. நம்ம டோரோட இடுக்கு தாங்க சைடில், இதுவும் காற்றடிச்சா ஒரு சைடு நிற்காது, எப்பயும் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இல்லாத இருக்கிறதுக்கு நம்ம குழந்தைங்க டோர் சைடு நம்ம காற்றடிக்கும் போது கை வச்சுடுவாங்க. அந்த மாதிரி இல்லாத இருக்கிறதுக்கு இந்த சைடில் இதை வச்சு விட்ருப்பாருங்க. நீங்கள் காற்று அடித்தாலும் அது கைட்டாக ஃபுல் லாக் ஆகாது, ஃபுல்லாகவும் டோர் அடிக்காதுங்க. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உள் சைடு வச்சிங்கன்னா தெரியாது இருக்கும். அடுத்து என்னென்ன கேண்டில் தாங்க ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் இருக்கும். நம்ம கேண்டில் பற்ற வச்சுட்டு அங்கங்கே அந்த லிக்யூடு ஊற்றிட்டு தாங்க கீழே வைக்குவோம். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ட்ராப்ஸ் கூட கீழே விழாமல் நம்ம எப்படி கேண்டிலை வைக்கலான்றது தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நாங்கள் ஹார்லிக்ஸ் மூடி தான் டபுள் டேப் போட்டு வச்சுருக்கோம். அதில் நீங்கள் இது கேண்டிலை ஒட்டி வச்சு பாருங்கள். நீங்கள் வைக்கிற மாதிரி எடுத்துக்கும், நீங்கள் எங்கேனாலே கொண்டு போகலாங்க. இதுக்கு ஒரு ட்ராப்ஸ் கூட கீழே விழாது. நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஈஸியான வழியாக எங்கேனாலே கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, நம்ம சட்னியோ அல்லது மசாலா அரைக்கும் போதும் சூடாக இருக்கும்போது சீக்கிரம் அரைக்க முடியாது. அது மாதிரி அவசரமாக அரைக்கிறதுக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் உள்ள ஐஸ் கட்டியை உடச்சி ஒரு பீஸை தூக்கி போட்டு பாருங்கள், சீக்கிரமாக நமக்கு கூலிங் ஆகிடுங்க. சட்னி அரைச்சிக்கலாம். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது